ஏன் முத்து எப்படி இருக்கிற? பாப்பா சிவனேசா எப்படி இருக்க? கடை பக்கமே வரமாட்டேன்ற. எங்கயா என் பொண்டாட்டி என்ன வெளியே விடுறதே இல்லையா? அவ சமைக்கிறது சுத்தமா நல்லாவே இல்ல. 20 வருஷமா ரசான்னு ஒண்ணு வச்சுட்டு சாம்பார்னு என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காயா. அதான் பார்த்தேன். இன்னைக்கு அவ வெளியே போனதும் நைஸா ஓடி வந்துட்டான் கடைக்கு. என்ன சாப்பிட்ற? யோ பிரியாணிய சொல்லியா? அப்படியா? உள்ள போய் உட்காரு. சதீஷ், லைனுக்கு ஒரு பிரியாணி. அண்ணா அண்ணா அக்கா சொல்லு தம்பி. சாப்பிட ஏதாச்சும் இருக்காக்கா? தம்பி இப்பதான் கடை திறந்தோம், இன்னும் போனி ஆகல. போனி ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட தட்டுமா? ஆ சரிக்கா. டேய் 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 தம்பி, என்னடாச்சு? டேய் இங்க முடிச்சு பாரா. கண்மணி தண்ணி எடுத்துட்டு வா. டேய் டேய் தம்பி இங்க பாருடா. டேய் இங்க குடு. டேய் எந்திரிச்சு உட்கார்றா. என்னாச்சுடா தம்பி? அக்கா, அப்பா அம்மாவை அடிச்சுட்டு 4 நாள் காசு கொடுக்காம போயிட்டாருக்கா. நானும் அம்மாவும் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுக்கா. கண்மணி அவன் உள்ள கூட்டு போய் சாப்பாடு கொடு. சித்தப்பா இவனுக்கு இலைய போடு. மச்சான் இவனுக்கு சாப்பாடு கொடுறா. சரி மச்சான். எங்க இன்னும் போனி ஆகலங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு சாப்பாடு கொடு. உட்கார தம்பி, வரேன். அண்ணா போதுண்ணா. டேய் சாப்பிட்றா தம்பி. நல்லா சாப்பிட்றா. யோ முத்து, என்ன பிரச்சனை உனக்கு? யோ வர்றவன் போறவனுக்கெல்லாம் இப்படி சோத்த போட்டுட்டு இருக்கீங்களே, என்ன கடை நடத்துறீங்களா இல்ல சத்தம் நடத்துறீங்களாயா? அவங்க தான் சின்ன பசங்க, தெரியாத ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதயா? ஏம்பா சிவனேசா, என் மகனை மருமகளும் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீ சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு. இல்ல முத்து, போனியா அம்மா கொடுத்தா கடை விளங்காதியா? இவன் வாய் வச்சிட்டான்ல, இனி விளங்குன மாதிரி தான். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவானுங்கய்யா. நம்பி உதவணும்னு வையே, நமக்கு உபத்திரம் பண்ணுவானுங்க. அண்ணே, இந்த விளங்குறது கடையை டெவலப் பண்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. தம்பி நீ சின்ன பையன்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருப்பா. சிவனேசா, நீ சும்மா இருப்பா. உதவணும் எவனோ கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சின்ன சிறுசுங்க நல்லது நினச்சி பண்ணுதுங்க, என்னைக்கும் வீணா போவாது. தம்பி நீ சாப்பிட்றா. ஒழுங்கா இங்க சாப்பிட்றியா, வீட்டில் போய் உன் பொண்டாட்டி சமையல் சாப்பிட்றியா? எப்பா இல்லப்பா, நான் இங்கே சாப்பிட்டுறோமோ. சாப்பிட்டு இடத்த காலி பண்ற வேலையை பாரு. தம்பி இது உங்க அம்மாக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துரு, சரியா? சரிக்கா. யோ என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் மனுஷங்களா இல்லை வேற எதுவுமா? என்ன தம்பி, என்ன பிரச்சனை? வாங்க சார், நீங்கள் தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? ஆமாம் தம்பி. எல்லாரையும் சாப்பாடு போட்டு கொல்லான்னு நினச்சிட்டியா? சித்தப்பா அங்க என்ன பிரச்சனை? குடிச்சிருக்கான்பா அவன், நான் பார்த்துக்கிறேன். என்னையா அது? கருவேப்பிலப்பா. கருவேப்பிலையா? இதை பார்த்தா உனக்கு கருவேப்பிலை மாதிரி தெரியுதா? தம்பி இது கருவேப்பிலை தான் தம்பி. இந்த கரப்பாம்பூச்சி உனக்கு கருவேப்பிலை மாதிரி தெரியுதா? சிக்கன் ரேட் அதிகமாகிடுச்சுன்னு கரப்பாம்பூச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நிஜமாலுமே இது கருவேப்பிலை தான்பா. ம், நீ தண்ணி அடிச்சுக்கிட்டனால ஆ? கருவேப்பிலை உனக்கு கரப்பாம்பூச்சா தெரியுது. யாரை பார்த்தியா தண்ணி போட்டுருக்கான்னு சொல்லுங்க. சித்தப்பா அவனை இருறா உன்னை இன்னைக்கு. எங்க பொருள்? ஏய் சதீஷே, சித்தப்பா நீ போ. இல்லப்பா. நீ போ சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். யோ உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கு இது கரப்பாம்பூச்சியா இல்லை கருவேப்பிலையான்னு தெரிஞ்சாகணும். யோ நீதாயா போதையில இருக்க? நான் தெளிவா தான் இருக்கேன். அது கருவேப்பிலை தான், கரப்பாம்பூச்சி இல்ல. அப்போ எனக்கு ப்ரூஃப் காட்டு. ப்ரூஃபா? யோ இத்தனை வருஷமா கடன் எடுத்துட்டு இருக்கோம், எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? தம்பி நான்லாம் இப்போ எந்த ஹோட்டலுமே நம்புறதில்ல. இப்படித்தான் ராஜஸ்தானில் பழைய கறியெல்லாம் ஸ்டாக் வச்சு விற்று பல பேரை கொண்டாடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஹோட்டலுமே நான் நம்புறது கிடையாது. யோ நாங்க அப்படிலாம் கிடையாது. அப்போ எனக்கு ப்ரூஃப் காட்டு. இப்ப என்ன உனக்கு ப்ரூஃப் பண்ணும் அதானே? ஆ, இதை சாப்பிட்டா நீ நம்புறியா? இந்த கரப்பாம்பூச்சியை சாப்பிடு. ஏய்
நீ இந்த கரப்பாம்பூச்சி வெட்டுக்கிளியெல்லாம் பச்சை மாலே அந்த டீமாடா நீ? ஜோ நீ ப்ரூஃப் கேட்ட, நான் சாப்பிட்டேன். ஒழுங்கு மரியாதை சாப்பிட்ட சாப்பாடு காசு கொடுத்துட்டு கிளம்பு. காசு கொடுக்காம போறதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காத. யாரை பார்த்து காசு கொடுக்காம போறாங்கிற? என்னை பார்த்தா ஓசியா சிங்கம் வந்த மாதிரி தெரியுதா? இருடா, இந்தா இந்த காசை வச்சு ஒழுங்கா நாளையிலேருந்து சிக்கனை வாங்கி சாப்பிட. தேவையில்லாமல் கரப்பாம்பூச்சிலாம் சமைச்சு போடாத. என்ன வரட்டா? யாருக்கிட்ட அற போதா பர்ஸை கொடுத்துட்டு போறான். சரி இருக்கட்டும். சித்தப்பா கடையை பார்த்துக்கோ, நான் போய் சிக்கன் சொல்லிட்டு வரும்போது ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா. கண்மணி நான் வரேன். ஆ சரிங்க. தண்ணி இல்ல. ஏன்பா தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சதீஷே தண்ணி எடுத்து கொடு. ஆ சரி மாமா. என்ன இதுலயும் தண்ணி இல்ல? ஐயோ மாமா, கேன்ல தண்ணி இல்ல மாமா. என்ன இப்போ சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? இப்போ என்ன பண்றது? கஸ்டமர் கேக்குறாங்கல்ல. அம்மா இல்லம்மா, காலையிலே தண்ணி கேன் போட சொல்லிட்டேம்மா. அவன் இன்னும் தண்ணி கேன் போடல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா. ஏன்பா தண்ணி வருமா வராதா? அண்ணா ஒரு 2 நிமிஷம்ண்ணா, இந்த வாங்கிட்டு வர சொல்றேன். 2 நிமிஷமா? அதுக்குள்ள விக்கெட் செத்த என்னமா பண்ணுவீங்க நீங்க? என்னமா கடன் எடுத்துறீங்க? இதெல்லாம் பார்க்கணும்னு தெரியாது. அண்ணா தண்ணி கேன் போடுறவங்க இன்னைக்கு வரலண்ணா, கொஞ்சம் இருங்கண்ணா, பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ ஏமா சிரமப்படுற? நானே பக்கத்துல குடிச்சுக்கிறேன். இப்படிலாம் கடன் நடத்தினா கடையை இழுத்து மூடிட்டு தான் போகணும். குடிக்க தண்ணி கூட இல்லாம ஹோட்டல் நடத்துறாங்களாம். விளங்கிடும். நல்லா நடத்துறாங்க ஹோட்டல். பக்கத்து கடையில போய் தண்ணி குடிக்கணுமா? இவன் யார் எப்படி திட்டிட்டு போறான்? ஐயோ வந்துட்டானே. என்னாச்சு? எதுக்கு அவர் திட்டிட்டு போறாரு? ஏங்க அது வந்து சொல்லு கண்மணி. சித்தப்பா என்னாச்சு? மச்சான் நீயாவது சொல்றா. இல்ல மச்சான், கஸ்டமர் தண்ணி கேட்டாரு. சரி நானும் கேன்ல தண்ணி இருக்கான்னு பார்க்க போனேன். பார்த்தா அவன் போடவே இல்லடா. காலையிலே ஃபோன் பண்ணி சொன்னான்டா அவன்கிட்ட. பார்த்தா போடல போல. அதான் அந்த கஸ்டமர் கத்திட்டு போறாரா. என்னடா இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கீங்க? ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை ஃபாலோ பண்ணா அடுத்து என்ன பண்ணணும்னு கூட யோசிக்க மாட்டீங்களா? காலையில இருந்து இதை கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏஸ்தப்பா உனக்கு தெரியாது? ஏண்டா இவ்வளவு நாள் இந்த கடையில வேலை பார்க்கறியே, உன்னை வேலை பார்க்குற பையன் மாதிரியா பாக்குறாங்க? எல்லாம் ஒரு குடும்பம் தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் உன் கடை மாதிரி தானே. இதை கூட கவனிக்காம உனக்கு என்னடா வேலை இருக்கு? மச்சான் சாரிடா, ஏன் தப்பு தான்டா. டேய் பேசாரா? இப்பெல்லாம் கடை நடத்தணும்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போனா பாரு, கடையை இழுத்து தான் மூடணும்னு. கடைசியில் அப்படிதான் இழுத்து மூடிட்டு போகணும். ஏங்க இனிமே உங்க தண்ணி கேன் என் கடைக்கு தேவையில்லைங்க. ஏங்க டைம் வராத பொருள் எனக்கு தேவையில்லைங்க. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். சார் என்ன வேணும்? அண்ணா ஒரு பிரியாணிண்ணே. டேய் மச்சான் சாரிடா. கண்மணி லைனுக்கு ஒரு பிரியாணி. டேய் 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 நில்றா. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலடா. அவன் தண்ணி கேன் போட்டுருவான் நம்பிக்கையில தான்டா சொன்னேன். ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. நானும் கால் பண்ணியிருந்துருக்கணும். தப்பு தான், என்னை மன்னிச்சிரு மச்சான். இனிமே இது மாதிரி நடக்காதுடா. டேய் நீ சாரி சொல்றனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. நம்ம தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். ஒரு நாள் இப்போ ஒரு கஸ்டமர் போயிட்டான். அவன் போய் வெளியே என்ன சொல்லுவான்? இந்த கடைக்கு போகாதீங்க, அங்க சரியா கவனிக்க மாட்டாங்க, ஏன் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தானே சொல்லுவான். அதுவே நம்ம நல்லா கவனிச்சிருந்தோம்னா அவன் 2 பேரை கூப்பிட்டு வருவான். நம்ம கடையும் டெவலப் ஆகும். புரிஞ்சுட்டு நடந்துக்கடா. சரி மச்சான், இனிமே இது மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன் மச்சான். சரி நீ போய் அந்த சிக்கன் ஆர்டர் எப்போன்னு பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. சரிடா, கொஞ்சமா சிரிடா டேய்.